Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடியது IIT JEE NEET எக்ஸாமுக்கான ஒரு முக்கியமான யூனிட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன். சோ ஆல்ரெடி வந்து ஒரு கிளாஸ் முடிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து டே 2. இது 11th பிசிக்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் CBSE இல்ல எந்த போர்டு எக்ஸாம் ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் காமன் யூனிட். சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் எதெல்லாம் பாத்தீங்கன்னா see first SI prefixes, second one rules and conventions of SI units, third one common practical units, then fourth one rounding off, and fifth one significant figures. See first SI prefixes. So SI prefixes for the power of 10. எதுக்காக இந்த பவர் ஆஃப் 10 கொண்டு வரோம், எதுக்காக இந்த prefixes அப்படி பாத்தீங்கன்னா அதுக்கு ரீசன் இருக்கு. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிசிக்கல் குவாண்டிட்டிஸ் உடைய மேக்னிட்யூட் வேல்யூ சில நேரங்கள்ல வந்து டூ லார்ஜா இருக்கும் இல்லையா. இப்ப எக்ஸாம்பிள் இந்த மாதிரி, சோ இந்த மாதிரி அதிகமா இருக்கும், டூ லார்ஜ் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கல, இல்லனா டூ ஸ்மாலா இருக்கும், 0.00000, சோ இந்த மாதிரி இருக்கும். சோ அப்ப இந்த மாதிரி இடங்கள்ல 10 பவர் சம்திங் அந்த பிரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். அப்ப இது எப்படி எழுதலாம், 1 2 3 4 5 6 7 8 10 பவர் 8 அப்படின்னு எழுதலாம். சோ இத எப்படி எழுதலாம், இங்க -1 -2 -3 -4 -5 -6, சோ 10 பவர் -6 அப்படின்னு எழுதலாம். சோ இது வந்து too small, இது too large. ஓகே, சோ அப்ப இந்த மாதிரி ஒரு பிசிக்கல் குவாண்டிட்டியுடைய வேல்யூ ரொம்ப ஸ்மாலாவோ இல்ல ரொம்ப அதிகமாவோ வந்துச்சு அப்படின்னா அந்த இடங்கள்ல இந்த மாதிரியான prefixes 10 power 8 10 power -6 இந்த மாதிரி யூஸ் பண்றது நல்லது. சோ அதனால தான் SI prefixes for the powers of 10 for the measurement of the physical quantity இல்லையா. சோ அது ரெண்டு இருக்குன்னு சொன்னேன், larger values இருக்கும் smaller values இருக்கும். ஒவ்வொண்ணா பாப்போம். see first larger values அப்படினா power of 10. for example 10 power 18. so இத prefix இத எப்படி pronounce பண்ணுவீங்க, XR EXR இல்லையா, XR னு சொல்லுவோம், symbol E ன்னு எழுதலாம். ஓகே, the next 10 power 15 அப்படினா that is peta அப்படினா P அப்படின்னு போட்டுக்கோ. ஓகே, symbol capital P. and 10 power 12 tera, that is capital T symbol. so அப்ப இது power of 10, இது prefix, so this is symbol. the next 10 power 9 giga அல்லது giga அப்படின்னு சொல்லுவாங்க, so that is capital G symbol. the next 10 power 6 mega million இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, mega symbol capital M. the next 10 power 3 kilo K. okay, the next 10 power 2 hecto H, right. then 10 power 1 deca. okay, so DA. so இது வந்து larger values. சரி, இனி smaller values பார்ப்போம். smaller values. okay, smaller இப்ப 10 power -1, மைனஸ்ல வந்து பவர்ல சின்ன நம்பர் தான் பெரிய நம்பர். இப்ப 10 power -1 பிகா 10 power -2 பிகான்னு கேட்டானா 10 power -1 தான் பிக். ஏன்னா 10 power -1 னா 0.1, 10 power -2 னா 0.02, sorry 0.1. ஓகே, சோ அதனால இதுதான் மேக்ஸிமம் smaller values. so அப்ப 10 power -1 that is deci, so symbol small d. the next 10 power -2 centi C. the next 10 power -3 milli M, symbol on the small m. the next 10 power -6 micro, microனாலே small அர்த்தம் இல்லையா, symbol mu. okay, the next
10 பவர் ஏன்னா m போட முடியாது கேபிட்டல் M போட்டா மெகா ஸ்மால் m போட்டா மில்லி அதனால தான் மைக்ரோவுக்கு வந்து mu னு ஒரு சிம்பலை இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க then 10 பவர் minus 9 நானோ n அப்படினு சொல்லுவோம் the next 10 power minus 12 pico அப்படினு சொல்லுவோம் p okay the next 10 power minus 15 femto அத f னு சொல்லுவோம் சிம்பல் the next 10 power minus 18 atto okay symbol வந்து a so இதெல்லாம் smaller values so இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா larger values அப்ப physical quantity-ய நம்ம மெஷர் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய value too large or too small ஆ இருந்துச்சு அப்படினா அந்த இடங்கள்ல கண்டிப்பா இந்த prefix தேவைப்படும் கண்டிப்பா நம்ம அந்த value வந்து பவர்ல எழுதுறது பெஸ்ட் power of 10 okay so இதுல வரக்கூடியது so first one over and see the second one rules and conventions of SI units ஒரு SI units வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது யூஸ் பண்ணும்போது என்னென்ன ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணனும் அதோட கன்வென்ஷன்ஸ் மரபுகள் என்ன அப்படிங்கறத பார்க்கணும் so see the second one rules and conventions okay side by side எழுதிருங்க ஏன்னா அடுத்து நம்ம third fourth டாபிக் வரும்போது இத ரப் பண்ணிடுவேன் அப்பதான் நம்ம அடுத்து பண்ண முடியும் okay anyway see rules and conventions நிறைய இருக்கு ரூல்ஸ் இப்போ ஒரு யூனிட் இருக்குன்னு வெச்சுங்களேன் okay for example வந்து scientist நேம்ல வரக்கூடிய யூனிட்ஸ் okay units named after the scientist okay example நியூட்டன் ஃபோர்ஸ் ஓட யூனிட் என்ன நியூட்டன் யூனிட் எப்படி எழுதணும் small n e w t o n ஏன் இங்க கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணல கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணா சயின்டிஸ்டோட நேமை மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும் அப்ப சயின்டிஸ்டோட நேம்ல வரக்கூடிய யூனிட்டோட இனிஷியல் லெட்டர் எப்படி இருக்கணும் ஸ்மால் லெட்டர் ஓகே சோ அப்ப வந்து எப்படி இருக்கணும் இனிஷியல் ஸ்மால் லெட்டர் இனிஷியல் small letter from the proper name scientist name la varakudiyadhu then see second one symbols of the units named after the scientist should be in capital letter scientist name la varakudiya units oda symbols kandipa capital letter la irukanum so capital N is the symbol of what unit Newton ஓகேவா அப்ப ஒரு யூனிட் எழுதும்போது சயின்டிஸ்டோட பேர்ல வரக்கூடிய ஒரு யூனிட் எழுதும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் அந்த யூனிட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டரா இருக்கணும் அதே சயின்டிஸ்டோட நேம்ல வரக்கூடிய யூனிட்ஸோட சிம்பல்ஸ் வந்து கேபிட்டல் லெட்டர் இல்ல இப்ப என்னங்கிறது நியூட்டனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஜூல் கேபிட்டல் J யூஸ் பண்ணுவோம் யூனிட் எழுதும்போது ஸ்மால் j o u l e எனர்ஜியோட யூனிட் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் இல்லையா வாட் இல்லையா கேபிட்டல் W போடுவீங்க சிம்பல் அந்த சயின்டிஸ்ட் நேம் ஜேம்ஸ் வாட் ஓகே சோ அப்ப யூனிட் எழுதும்போது ஸ்மால் w a t t இந்த மாதிரி எழுதலாம் வாட் வேற என்ன சொல்லலாம் ஜூல் அப்ப சிம்பல்ஸ் வரும்போது நியூட்டனுக்கு கேபிட்டல் N வாட்டுக்கு கேபிட்டல் W ஜூலுக்கு கேபிட்டல் J suppose the units as well as the symbols are not from the proper name னா சயின்டிஸ்ட் பேருக்கு ஒரு நல்ல ஒரு நேம் ப்ராப்பர் நேம் சோ அப்ப ப்ராப்பர் நேம்ல வராதது அதாவது சயின்டிஸ்ட் நேம்ல வராத யூனிட்ஸா இருக்கட்டும் இல்ல யூனிட்ஸோட சிம்பல்ஸா இருக்கட்டும் கண்டிப்பா ஸ்மால் லெட்டர்ஸ் ஓகே சோ அப்ப third one இப்ப சயின்டிஸ்ட் நேம்ல வராத யூனிட்ஸ் இது மீட்டர் ஸ்மால் m e t e r மீட்டர் சிம்பல் ஸ்மால் m தான் யூஸ் பண்ணனும் ஓகே அதே மாதிரி கிலோகிராம் இல்ல செகண்ட் னு சொல்லலாமா செகண்ட் சயின்டிஸ்ட் நேம் கிடையாது செகண்ட் எஸ் சோ இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே the next no plural form should be used okay no plural form should be used இப்போ எக்ஸாம்பிள் கடையில வந்து நம்ம சாதனம் வாங்க போறோம் 10 கிலோ அரிசி வாங்கணும் அப்ப அங்க என்ன கேட்போம் 10 kg
ரைஸ் தான் கேட்போமே தவிர 10 kgs அப்படின்னு கேட்க மாட்டோம். 10 கிலோக்கள் அப்படின்னு கேட்க மாட்டோம். 10 கிலோ. ஓகே, சோ அப்ப ப்ளூரல் ஃபார்ம் யூஸ் பண்ண கூடாது யூனிட்ஸ். ஓகே, யூனிட்ஸ் எழுதும்போது சரி, சிம்பல்ஸ் சரி. ஓகே, அப்ப எப்படி எழுதணும்? 10 kg is the right one, not as 10 kgs. இது தப்பு இல்ல, அப்படி எழுத கூடாது. ஓகே, நிறைய சொல்லலாம். The next one, there always some space between the numerical number and the symbol of the unit. ஒரு யூனிட்டோட சிம்பல், ஃபார் எக்ஸாம்பிள் மீட்டர் என்கிறது சிம்பல் இல்லையா? நியூமரிக்கல் நம்பர் என்ன? ஒரு நம்பர் 10. இந்த 10க்கும் இந்த 10ங்கற நியூமரிக்கல் நம்பருக்கும் இந்த சிம்பலுக்கு இடையில கண்டிப்பா என்ன இருக்கணும்? ஸ்பேஸ் இல்லையா? அப்ப இங்க எழுதலாம் ஸ்பேஸ் must between a number and the symbols of the unit. அப்ப 10 மீட்டர் இப்படிதான் எழுதணும். not as 10 சேர்த்து எழுத கூடாது. ஓகேவா? சோ அதே மாதிரி நிறைய பாயிண்ட் சொல்லலாம். இப்ப 10 மீட்டர் per second அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? 10 ms power -1. இந்த ரெண்டு சிம்பல்ஸ்க்கு இன் பிட்வீன் கண்டிப்பா ஸ்பேஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி போடக்கூடாது. இப்ப 10 மீட்டர் per second அல்லது ms power -1, not as 10 ms power -1. இந்த ஸ்பேஸ் அங்க கொடுக்க கூடாது. ஓகேவா? அப்ப ஒரு நம்பர் ஒரு யூனிட்டோட சிம்பல்னா கண்டிப்பா இடையில ஸ்பேஸ் இருக்கணும். ஆனா ஒரு நம்பர் ரெண்டு சிம்பல்ஸ் வருது அப்படின்னா அந்த ரெண்டு சிம்பல்ஸ்க்கு இடையில கண்டிப்பா கேப் இருக்க கூடாது. தென் யூஸ் ஆஃப் சாலிடஸ். சாலிடஸ் என்னது? சரிவு கோடுன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் டிவிஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணோம். எப்படி? 5 divided by 10. இந்த லைனுக்கு பேர் தான் சரிவு கோடு. ஐ மீன் சாலிடஸ் னு சொல்லுவோம் இல்லையா? சோ அப்ப வந்து only one solidus should be used. Okay, one solidus should be used. Should be used. Example என்ன எழுதலாம் அப்படின்னா acceleration யூனிட் என்ன? ms power -2. ஓகே, இதை எப்படி எழுதிக்கலாம்? மீட்டர் per second square. எல்லாம் ஒண்ணுதான். மேல வரும்போது s power -2. ஆனா இது எப்படி எழுத கூடாது? எப்படி எழுதலாம்? இப்படி எழுதலாம் இல்லையா? m per s square. ஆனா எப்படி எழுத கூடாது? not as meter / second / s. இப்படி எழுத கூடாது. இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு சாலிடஸ் வருது. மேல கொண்டு போனா கரெக்ட் தான். இந்த ms power -2 இந்த மாதிரி தான் வரும். மேல எழுதுனா எழுதலாம். பட் ஒரு சாலிடஸ்க்கு மேல என்ன பண்ண கூடாது? யூஸ் பண்ண கூடாது. சரியா? சோ இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. நிறைய அப்படி சொல்லிட்டே போகலாம் இல்லையா? அப்ப சயின்டிஸ்ட் நேம்ல வரக்கூடிய யூனிட்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டர்ல இருக்கணும். பட் சிம்பல்ஸ் ஆஃப் தி யூனிட்ஸ் நேம்ட் ஆஃப்டர் தி சயின்டிஸ்ட் should be in capital letter. ஆனா ப்ராப்பர் நேம்ல வராத யூனிட்ஸும் சரி சிம்பல்ஸும் சரி ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் தான். the next யூனிட்ஸ் யூஸ் பண்ணும்போது அல்லது சிம்பல்ஸ் ஆஃப் தி யூனிட்ஸ் யூஸ் பண்ணும்போது ப்ளூரல் ஃபார்ம் யூஸ் பண்ண கூடாது. the next ஒரு நியூமெரிக்கல் நம்பர், the next யூனிட் எடுக்கும்போது ரெண்டு கடையில என்ன இருக்க கூடாது? ஸ்பேஸ் கண்டிப்பா ரெண்டு கடையில என்ன இருக்கணும்? ஸ்பேஸ் இருக்கணும். ஸ்பேஸ் இல்லாம இருக்க கூடாது. ஆனா நியூமெரிக்கல் நம்பர் ரெண்டு யூனிட்டோட சிம்பல் வரும்போது அந்த சிம்பல்ஸ்க்கு இன் பிட்வீன் கேப் இருக்க கூடாது. the next டிவைட் பண்ணும்போது ஒரே ஒரு சாலிடஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். more than one solidus is not allowed. கண்டிப்பா யூஸ் பண்ண கூடாது. அதே மாதிரி வந்து வேல்யூஸ் எழுதும்போது கண்டிப்பா அது வந்து சயின்டிபிக் நோட்டேஷன் ஃபார்மட்ல தான் எழுதணும். இப்போ எக்ஸாம்பிள் என்ன எழுதலாம்? 1300 இப்படி வருதுன்னா இப்படி எழுத கூடாது. 1.3 or 13 into 10 power 2. சோ சயின்டிபிக் நோட்டேஷன் ஃபார்மட்ல எழுதணும். இப்படி நிறைய சொல்லலாம். சோ இப்ப ரெண்டு டாபிக் பார்த்துட்டோம். சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் காமன் practical units. So இத அடிச்சுக்கலாம் இல்லையா? The next one third topic. Second முடிஞ்சிச்சு. Third one common practical units. இல்லையா? நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொதுவா பயன்படுத்தக்கூடிய நடைமுறையில பயன்படுத்தக்கூடிய யூனிட்ஸ் இதெல்லாம் நிறைய சொல்லலாம் இல்லையா? ஃபர்ஸ்ட்
angstrom. So the value என்னது 10 power minus 10. The next வந்து ரெண்டு planetsக்கு in between the distance, இல்ல ஒரு planet ஒரு starக்கு in between the distance, இல்லையா? So இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா larger distance. So இந்த மாதிரி distances measure பண்றதுக்கு நிறைய யூனிட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். என்னலாம்? light year யூஸ் பண்றோம், astronomical unit யூஸ் பண்றோம், the next வந்து parsec யூஸ் பண்றோம். Okay, see அப்ப light year one light year என்னது distance traveled by light in 1 year. ஒரு வருஷத்துல வந்து light travel பண்ண distance. Okay, so அதுக்கு வேல்யூ இருக்கும் 9.467 into 10 power 15 meter. Okay, the next third one, அதாவது இவ்வளவு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன எடுத்துக்கலாம், ஒரு light year. இது 10 power minus 10 னா 1 angstrom. Okay, the next astronomical unit 1 AU, astronomical unit. Okay, so அதுக்கு 1.467 or 56 whatever maybe into 10 power 11 meter. Slight variations இருக்கும். 10 power 11 meter இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம், 1 astronomical unit அப்படின்னு சொல்லுவோம். And see parsec, that is 3.26 light year, 3.26 light year. So இத வந்து parsec அப்படின்னு சொல்லுவோம். So இந்த மாதிரி நிறைய காமன் என்ன இருக்கு, பிராக்டிகல் யூனிட்ஸ் இருக்கு. பொதுவா நம்ம நடைமுறையில வந்து யூஸ் பண்ணக்கூடியது இல்லையா, angstrom, light year, astronomical unit, parsec. So இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். சரி, so next fourth one, rounding off. So எதுக்காக இந்த rounding off? நார்மலா வந்து நம்ம கால்குலேட்டர்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்றோம், நிறைய கால்குலேஷன்ஸ் பண்றோம். கால்குலேஷன் பண்ணும்போது நமக்கு அது ஒரு வேல்யூ வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 529.7823157 இந்த மாதிரி வருது. நார்மலா நம்ம மல்டிப்ளை பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நம்பர்ஸோட டிஜிட்ஸை விட ரிசல்ட்ல வரக்கூடிய நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து அதிகமா இருக்கு ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட். சோ அப்ப என்ன பண்ணணும், கண்டிப்பா அதை ரவுண்ட் பண்ணணும், முழுமைப்படுத்தணும். சோ இவ்வளவு டிஜிட்ஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பா அது கன்வீனியன்ட்டா இருக்காது. அப்ப அதுல இருக்கக்கூடிய அன்சர்டைன் நம்பர்ஸ் அதை வந்து என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணி ரவுண்ட் பண்ணி ஒரு வேல்யூபிள் ஒன்னா கொடுக்கணும். சோ அதுக்காக தான் என்ன பண்றோம் அப்படின்னா ரவுண்ட் பண்றோம். அப்ப ரவுண்டிங் ஆஃப் ப்ராசஸ் வந்து கொண்டு வரோம். ஓகேவா? சரி, சோ எப்படி எல்லாம் இருந்தா எப்படி எல்லாம் நம்ம அதை ரவுண்ட் பண்ணிக்கலாம், முழுமைப்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள். சோ இது fourth டாபிக், இது third one. ஓகே, first one எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுக்கலாம். இப்போ ஒரு நம்பர் 15.95 எப்படி இருக்குன்னு வெச்சுங்களேன். after the decimal point here 95. see the last digit எப்படி இருக்கு, equal to 5. பொதுவா வந்து equal to 5 எக்ஸாம்ல மார்க் வாங்குவோம். எவ்வளவு வாங்குவீங்க, 98.5 100க்கு. இதை என்டர் பண்ணும்போது மோஸ்ட்லி அதை ரவுண்ட் பண்ணா 99 ன்னு எழுதுவீங்க. பொதுவா நீங்க எழுதுறது சொல்றேன். ஓகேவா? அப்ப நார்மலா ஆஃப்னாலே 0.5. அப்ப 0.5 above 0.5 இருந்துச்சு அதை 1 ன்னு எடுத்துக்கலாம். பட் கண்டிஷன் இருக்கு, எப்ப 0.5 எது கூட 0.5 இருந்தா 1 எடுத்துக்கணும், எது கூட இருந்தா அதை டிராப் பண்ணணும் அப்படிங்கறத இங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ அப்ப 15.95. see the last digit is 5, no problem. see the preceding digit என்ன, அந்த டிஜிட்டுக்கு முன்னாடி எந்த டிஜிட்டை டிராப் பண்ண போறோமோ அதுக்கு முந்தின டிஜிட்டை பாருங்க, odd number. அது odd நம்பரா இருந்தால் the preceding digit should be raised by 1. ஏனா 5 or 5 க்கு மேல இருந்தா உங்க 1 ஆட் ஆயிடும். அப்ப 15.9 இதுல 1 சேர்த்தேன்னா 16.0, அத 16 எடுத்துக்கலாம். ஓகே, இது 1. see the second one 15.85. இது கரெக்ட்டா பாத்துக்கணும். see the last digit 5, no problem, ரவுண்ட் பண்றதுல பிரச்சனை இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி உள்ள டிஜிட் பாருங்க, ஈவன் நம்பரா இருந்து லாஸ்ட் டிஜிட் 5 இருந்துச்சுன்னா, 5 க்கு மேல இல்ல 5 இருந்துச்சுன்னா லாஸ்ட் டிஜிட் should be dropped. லாஸ்ட் டிஜிட்டை டிராப் பண்ணனும். சோ
the preceding digit left unchanged. முன்னாடி இருக்கிற டிஜிட்ல எந்த சேஞ்சஸ் இருக்காது. அப்ப ரவுண்ட் பண்ணா 15.8. எனக்கு ஈவன் நம்பர். சரி சார், இந்த 5 க்கு மேல இருந்தா எப்படி சார் வரும் அப்படினு கேட்கலாம். So see the third one 15.86. இது 5 க்கு மேல இருந்தா no problem. preceding digit ஈவனா இருந்தாலும் ஒண்ண ஆட் பண்ணிக்கலாம். So அப்ப 15.9. It's clear? Then அதே மாதிரி இங்க பாருங்க, ஆடா இருந்தனா பிரச்சனையே இல்ல. 5 5 க்கு மேல இருந்தா எப்படி இருந்தாலும் ஆடா இருந்தா ஒண்ண ஆட் பண்ணிக்கலாம். ஆனா ஈவனா இருந்தா 5 இருந்தா ஆட் பண்ண கூடாது, அதை டிராப் பண்ணிடுவோம். 5 க்கு மேல இருந்தா மட்டும் ஆட் பண்ணுவோம். சரி, இப்ப fourth one இதே மாதிரி 15 பாயிண்ட், ஏன்னா ஒரே மாதிரி பேட்டர்ன்ல வந்துச்சுனா ஈஸியா இருக்கும். 15.8 2 3 4. சோ இந்த மாதிரி இருக்குன்னு வெச்சுங்களேன். இது எப்படி ரவுண்ட் பண்றது பாத்துக்கணும். இது எல்லாமே uncertain digits less than 5. ஓகே, சோ அதெல்லாம் வந்து ரவுண்டிங் ஆஃப்ல வராது. அப்ப இது வரைக்கும் தான் வேல்யூபிள். ஓகே, சோ அப்ப இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவோம், டிராப் பண்ணிடுவோம். சோ ஓகே, இது வரைக்கும். இது less than 2 இங்க ஆட் பண்ணவே முடியாது. 5 and above இருக்கணும். 5 இருந்தாலுமே இது ஈவனா இருந்தா ஆட் பண்ண முடியாது. 5 க்கு மேல இருந்தா ஆட் பண்ண முடியும். இதா இருக்கு இல்லையா? சோ அப்ப இது எப்படி எழுதலாம், 15.8. ஓகே, சோ இது வந்து ரவுண்டிங் ஆஃப் ஓட process. Okay, and see the next one, I mean the last topic, significant figures. Significant figures. So simple one, முக்கிய எண்ணுருக்கள் அப்படினு தமிழ்ல சொல்லுவாங்க. Number of meaningful digits. Number of meaningful digits in the given number. In the given number. Example, see 2 4 5 9. So இந்த 4 digitsமே meaningful digits. அப்படினா என்னதான் கண்டிஷன்ஸ் சார் அப்படி பாத்தீங்கன்னா இதே நம்பர் தான் மாத்தி மாத்தி எழுத போறேன். see example, first example வரும் இல்லையா? example இப்படி கொடுத்துப்போமே. என்ன எக்ஸாம்பிள் பாருங்க, இதுல 2 4 5 9. சோ எத்தனை significant figures இருக்கு? 1 2 3 4. என்ன கண்டிஷன்? all non zero digits are significant figures. non zero நாங்க zero இல்லாத எல்லா டிஜிட்ஸுமே meaningful digits. meaningful digits னா significant figures, முக்கிய எண்ணுருக்கள் அப்படி சொல்லுவோம். அப்ப 4. second one, see 2 0 0 4 5 9. இங்க zeros வந்துச்சு சார், அப்ப அதுக்கு வேல்யூ இல்லையா? நோ, கண்டிப்பா அதுக்கு வேல்யூ இருக்கு. அது எப்படின்னு உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன். அப்ப zeros between the non zero digits, ரெண்டு non zero டிஜிட்டுக்கு இடையில வரக்கூடிய zeros-உம் meaningful digits தான், significant figures. அப்படி பார்த்தா 1 2 3 4 5 6. சோ நான் சொல்ற பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்க. எப்படின்னா 2000 இருக்கு, எப்படி எழுதலாம்? 2 into 10 power 3. பவர்ல வர்றது எதுக்கும் என்ன கிடையாது, மீனிங் கிடையாது. சோ அது அந்த ரூட்ஸ் தான். பவர்ல வரதுல இருந்து ரிமூவ் பண்ணுங்க. அப்ப நம்பர் ஆஃப் மீனிங்ஃபுல் டிஜிட் இங்க 1. இப்ப 2 0 1 1. அப்ப இந்த 0 எப்படி, நீ எப்படி போட்டாலும் அந்த 0 கண்டிப்பா வரும். பவர்ல எழுதுங்க. பவர்ல எப்படி எழுதலாம்? 2.011 into 10 power 3. இஸ் ரைட்? இது கிடைக்கும் 1 2 3. எப்படி போட்டாலும் அந்த 0 அதுல வருது. 0 அந்த 0 இடையில வரக்கூடிய 0 போகவே போகாது, பவர்ல வராது. பவரை நெக்லெக்ட் பண்ணாலும் இங்க 4 டிஜிட்ஸ் வருது. புரியுதா? சோ இந்த மாதிரி ஈஸியா நீங்க டெக்னிக்கலா வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். The next, see இந்த மாதிரி 4 5 இதே டிஜிட்ஸ் எழுதுமே. 2 4 5 9 0 0. இது எப்படி இருக்கு? ட்ரைலிங் zeros, அதாவது கடைசில வரக்கூடிய zeros, but there is no decimal point. பாயிண்ட் வைக்கல. அப்ப the trailing zeros of, I mean the trailing zeros without the decimal point are not significant figures. meaningful digitsல வராது. ஏன் தெரியுமா? இது எப்படி எழுதலாம்னு சொன்னேன். 2 4 5 9 into 10 power 2. பவர்ல எழுதலாம். பவருக்கு வந்து என்ன கிடையாது, meaningful கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன் இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும். அப்ப இது போயிடுச்சுன்னா 1 2 3 4. so number of meaningful digits 4. அப்ப இந்த ரெண்டு 0 வரல. ஒருவேளை இப்ப பவர் வைக்கிறது முக்கியம் இல்ல,
இது எப்படி எழுதலாம் 2459 into 10 power 2 திருப்பி நீங்க வந்து 10 power 2 மல்டிப்ளை பண்ணும்போது பழைய நம்பர் வரணும் 245900 வருது நோ ப்ராப்ளம் ஓகே இப்போ இந்த மாதிரி ஒரு நம்பர் 2459.00 அப்படினா இதுக்கும் the same நாலாம் கேட்பீங்க no trailing zeros lastல வரக்கூடிய zeros after the decimal point are significant figures meaningful digits அப்ப 1 2 3 4 5 6 ஓகே செக் பண்ணி பாப்போமா பவர்ல எப்படி பவர்ல எழுதுவீங்க 2459.00 பவர்ல எழுத முடியாது இல்லையா அப்படியே நீங்க எழுதினாலும் 10 power 2 போட்டா என்ன வரும் 245900 வரும் அது இது கிடையாது சரி -2 போட்டா என்ன வரும் 2 பாயிண்ட் முன்னாடி வரும் 24.59 நீங்க எப்படி போட்டாலும் இந்த zeros வந்து அதல இன்க்ளூட் பண்ணவே முடியாது சோ அதனால ரிமூவ் பண்ண முடியாது ஓகே சோ அதனால வந்து மீனிங்ஃபுல் டிஜிட்ஸ் வந்து 6 ஒருவேளை if the number is less than 1 example 0.02459 இது எப்படி இருக்கு பாருங்க 0 எப்படி இருக்கு after the decimal point அல்லனா right of the decimal point அல்லனா left of the non-zero digit non-zero digit க்கு left side decimal point க்கு right side இப்படி இருந்தா இந்த 0 மீனிங்ஃபுல்லா வராது எப்படி சார் பாப்போமா see எப்படி எழுதலாம் இத 0.02459 2459 into 10 power minus 1 திருப்பி பாயிண்ட் வைங்க 10 power minus 1 னா ஒரு பாயிண்ட் ஷிஃப்ட் ஆகும் அப்ப என்னது ஒரு பாயிண்ட் சாரி 10 power minus 1 பவர்ல minus 1 தான் decimal point moves towards left அப்ப என்ன கிடைக்கும் 0.02459 அப்ப 10 power minus 1 ல எழுதலாம் இத இப்படி எழுதுனா என்ன ஆகும் பவருக்கு தான் கிடையாதுன்னு சொன்னேன் அப்ப பவர் போயிட்டா எத்தனை டிஜிட்ஸ் 1 2 3 4 அப்ப 4 டிஜிட்ஸ் தான் அப்ப இந்த 0 க்கு என்ன கிடையாது மீனிங் கிடையாது சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் சோ முக்கியமான டாபிக் நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய டாபிக் நல்லா பிராக்டீஸ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இத ஷேர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் थैंक यू